இந்த கேஸ் ஸ்டவ் வந்து நாங்கள் மேரேஜ் ஆனதுலேருந்தே யூஸ் பண்ணிருக்கோம். 2019ல இருந்தே நல்லா தான் ஒர்க் ஆயிட்டு இருந்தது. ஒரு பாஸ்ட் 1 to 1.5 years இருக்கும். நல்லா துரு பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் இருந்தது. நல்லா மேலெல்லாம் கருப்பும் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் அப்பப்போ சிலிண்டர் ஸ்மெல்லும் வந்துக்கிட்டே இருந்தது. நாங்களும் கூப்பிட்டு சர்வீஸ்க்குலாம் விட்டு 2 வாட்டி செக் பண்ணி பார்த்தோம். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. இருந்தாலும் லைட்டாக அப்பப்போ வந்துட்டே இருந்தது. எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி கேஸ் ஸ்டவ்வே புதுசாக மாற்றியாச்சு. முன்னாடி யூஸ் பண்ணிருந்தது வந்து சூர்யா பிராண்ட் ஆட்டோமேட்டிக். சேம் இதே மாதிரி பிளாக் கலர் கிளாஸ் ஸ்டவ் தான். ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்துருந்தோம். பீஜான் பட்டர்ஃப்ளை ரெண்டுமே நல்லா இருந்தது. ஃப்ளிப்கார்ட்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். சரி ஓகே பீஜன் பிராண்டே போய்க்கலான்ட்டு அதே ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ணி ஒரு 2-3 டேஸ்லயே வந்துருச்சு. முன்னாடி யூஸ் பண்ணிருந்த கேஸ் ஸ்டவ்ல வந்து சிலிண்டரோட அந்த பைப் கனெக்ஷன் வந்து பின்னாடி இருக்கும். இந்த கேஸ் ஸ்டவ்ல வந்து முன்னாடி சைட்லயே இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. பழகிரும் நினைக்கிறேன்னு பார்க்கலாம். புதுசா கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்றப்ப பால் காய்ச்சி ஏதாவது ஸ்வீட் செய்யறது எல்லாரும் வழக்கமா வச்சிருப்பாங்க. அதனால முன்னாடி நாள் நைட்டே கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. காலையில பால் காய்ச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு மில்லட் பொங்கல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி நாளைக்கு போடுற ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன். சிம்பிளா சீக்கிரமா முடிக்கிற ஸ்வீட் ரெசிபில ஒண்ணுதான் கேசரி. கலர் பவுடர்லாம் சேர்க்கல. அதுக்கு பதிலாக கேரட் நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு செஞ்சிருந்தேன். டேஸ்ட் செம்மையா வந்திருந்தது. நேத்து சடனா திடீர்னு காலையில எழுந்திருக்கும் போதே மழையில தான் ஸ்டார்ட் ஆச்சு. அடமலை மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. கனமாலாம் வரல. பிரேக்ஃபாஸ்ட்க்கு இடியாப்பம் தேங்காய் பால் இல்லைன்னா ராகு சேமியா தேங்காய் துருவல் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது ஒண்ணுதான் பிளான் பண்ணிட்டு நைட்டு படுத்தது. காலையில சடனா இந்த மாதிரி கிளைமேட் இருந்தனால ஸ்வீட்டா எதுவும் சாப்பிட வேணாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன பண்ணலான்ட்டு ரொம்ப நேரம். உப்புமா சேமியாலாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. வேற என்ன பண்றதுன்னே தெரியல. இதை விட்டா வேற என்ன டிஃபன் வெரைட்டிஸ் நம்ம பண்ண முடியும்? இட்லி மாவும் இல்லை. ஸ்வீட் கார்ன் மட்டும் இருந்தது. அதை பாயில் பண்ணி சாப்பிட்டு பாப்பாவுக்கு பிளைனா காலங்காத்தால இறங்காது. அதனால அவளுக்கு மட்டும் சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு 1.5 months பக்கமாவே ஆயிடுச்சு. மார்கழி மந்த் ஃபுல்லாவே நான்வெஜ் சாப்பிடல. பொங்கல் அப்போ அதாவது கரிநாளுக்கு மட்டும் நான்வெஜ் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தைப்பூசம் வரைக்கும் சாப்பிட வேணாம். தைப்பூசம் அன்னைக்கு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வாட்டி கரிநாள் வந்து தேர்ஸ்டே வந்தனால அன்னைக்கு நான்வெஜ் வந்து எடுத்து சமைக்கல. சரி ஓகே சண்டேவே சமைச்சு சாப்பிட்டுக்கலான்னு விட்டாச்சு. நாட்டுக்கோழி தான் ஹஸ்பண்ட் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. தண்ணி குழம்பு மாதிரி வச்சு அதுல அப்படியே வறுவலும் பண்ணிட்டேன். நான்வெஜ் குழம்பு வைக்கணும்னாவே கண்டிப்பா சின்ன வெங்காயம் மெயினா தேவைப்படும். இங்க எங்கேயும் பக்கத்துல எல்லாம் ஹஸ்பண்ட் எங்கேயோ மார்க்கெட்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சு இந்த வாட்டி குழம்பு வச்சிருந்தேன். கிராமத்து ஸ்டைல்ல செம்ம டேஸ்டா வந்திருந்தது. ரெசிபி நாளைக்கு போடுற ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்றேன். நேற்று காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபி தான் செஞ்சிருந்தேன். ஆயிலெலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. மில்லட்டும் கொஞ்சமாக கொல்லும் ஒரு 1 hour முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் நிறைய தண்ணி சேர்த்து ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்தால் போதும். உப்பு போட்டு சூப்பராக சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இதே ஸ்வீட்டாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். லஞ்சு இது எனக்கும் பாப்பாக்கும் மட்டுங்கிறனால நூடுல்ஸ் தான் செஞ்சுருந்தேன். இந்த நூடுல்ஸ் பாஸ்தாலாம் எனக்கும் பாப்பாக்கும் எப்போல்லாம் செய்கிறனோ அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் செய்வேன். ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க. இப்போலாம் இந்த மூவிஸில் வர ஒரு சில சாங்ஸ்லாம் ரொம்பவே ஹிட் ஆயிடுது, ட்ரெண்ட் ஆயிடுது. அடல்ட்ஸ்க்குலாம் தெரியுதோ இல்லையோ ஃபர்ஸ்ட் கிட்ஸுக்கெலாம் தான் தெரியுது. இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க முக்காவாசி சாங்ஸ் ஒன்று கேட்க முடியறதில்ல இல்லைன்னா பார்க்க முடியறதில்ல. நம்மளாம் கூட பரவாயில்ல அடல்ட்ஸ் ஏதோ புரிஞ்சுப்போம். இந்த கிட்ஸ்லாம் என்ன ஏதுன்னு அதோட அர்த்தம் கூட தெரியாமல் ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க. அதை பாடிட்டும் இருக்காங்க. சினிமா இண்டஸ்ட்ரி எங்கே தான் போயிட்டுருக்கோ தெரியல. சாலட் வெரைட்டிஸ்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. அதனால முன்னாடி நாள் நைட்டு ராஜ்மாவை ஊற போட்டு வச்சுருந்தேன். கேரட் குக்கும்பர் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு சாலட் மாதிரி காலையில் செஞ்சு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா கண்டிப்பாக ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு டைமாவது இந்த பாலாடையெல்லாம் சேர்த்து வச்சுருப்பேன். அதை நெய்யாக செஞ்சு வச்சுப்பேன். ஒரு கண்டெய்னர் ஃபில்லான ஒன்றாவே எப்பவும் செஞ்சுருவேன். கொஞ்சம் லேசினஸ்னால அப்புறம் செஞ்சுக்கலான்னு விட்டு இப்போ 2 கண்டெய்னரும் ஃபில் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் விட்டுட்டே இருந்தா அப்புறம் இன்னொரு கண்டெய்னரும் ஃபில் ஆயிரும்னு சொல்லி காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சிட்டேன். வெளியில இருந்தாவது அதை பார்த்துட்டே இருந்தா கண்டிப்பாக செஞ்சிருவோன்னு சொல்லி லஞ்ச்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலான்ட்டு தான் பிளான். பீட்ரூட் பொரியல் தான் செஞ்சிருந்தேன். கட் பண்ணி செஞ்சா ரொம்ப லேட் ஆயிரும். அதனால சாப்பர்ல போட்டு எடுத்தாச்சு. லஞ்ச் சமைச்சுக்கிட்டே தான் சைட்ல அப்படியே இந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ரைஸும் வச்சாச்சு. தட்டைக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு காரக்குழம்பு மாதிரி செஞ்சுட்டேன். டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவை பிக்கப் பண்ணணும்னு கிளம்பியாச்சு. வர்ற வழியில அப்படியே ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு பாப்பா இளநி கேட்டா அதுவும் கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து லஞ்ச் சாப்பிட்டு தான் அடுத்தது நெய் காய்ச்சுற வேலையை பார்த்தேன்.
நெய் ரெடியானதும் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு தோசை மாவு இருந்தது, அதனால தோசை ஊற்றிட்டு கருவேப்பிலை சட்னி பண்ணிக்கலான்ட்டு டிசைட் பண்ணியாச்சு. கருவேப்பிலை தழை வந்து நம்ம குழம்புலையோ பொரியல்லையோ எதில் போட்டாலுமே அது ஓரமாக தான் எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி சட்னி பண்ணால் தான் முழுசாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 10 days ஒன்ஸ் கண்டிப்பாக அந்த சட்னி செஞ்சுருவேன். சட்னி செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். வேர்க்கடலையும் வெள்ளை உளுந்தையும் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு, சின்ன வெங்காயம் தேவைப்படும். இந்த சட்னி நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னுமே நல்லது. நல்லெண்ணெய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், வரமிளகா, காரத்துக்கு ஏற்ப கருவேப்பிலை தலையில போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக தேங்காயும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கடைசியாக புளித்தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம தக்காளி எதுவுமே சேர்க்கல. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தோசை இட்லி ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லாருக்கும் இந்த சட்னி கூட தோசை வச்சு சாப்பிட்றது தான் பிடிக்கும். அதனால் தோசையே ஊற்றிட்டேன்.